கம்பெனி வந்து 30 நவம்பர் 2022 நம்ம ஆரம்பித்தோம்னா, ஸோ ஆரம்பித்து இப்போ வந்து 2023 24 2.5 வருஷம் பக்கத்தில் ஆக போகுது. ஸோ 2022 நம்ம ஆரம்பித்தோம். நம்ம அதுக்கு லீகலாக என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே பண்ணியிருப்போம். அதாவது சின் நம்பர், டேன் நம்பர், பேன் நம்பர் எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விவசாய நிறுவனமாக இருக்கிறதுனால நம்ம விவசாய இடுபொருட்கள் இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறவங்க வந்து என்னென்ன அவங்க இடுபொருள் தேவை இருக்குது, இல்லை என்ன ஒரு விஷயம் ஒரு உணவுப் பொருளாக இருக்கனால என்னென்ன விஷயம் செய்ய தேவை இருக்கோ அதுக்கான லீகல் ப்ரொசீஜர்ஸும் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உர உரிமை வாங்கியிருக்கோம், விதை உரிமை வாங்கியிருக்கிறோம், பூச்சிக்கொல்லி உரிமை வாங்கியிருக்கோம், அதே மாதிரி எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் இது எல்லாமே நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம லீகலாக இந்த கம்பெனியை வந்து பக்காவாக ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லீகலாக வந்து நம்ம ஒரு நிறுவனம் அப்படின்னா இது வரைக்கும் இப்போ சார் சொல்லும்போது பேசுகிற கவனிச்சிருப்பீங்க, விவசாயி 2 பேர் சேர்ந்து ஒரு விஷயம் சும்மா 2 பேர் சேர்ந்து செய்கிறதுக்கும் ஒரு நிறுவனமாக சேர்ந்து செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த வித்தியாசத்தில் என்னென்னா, இன்றைக்கி நம்ம இந்தியாவில் உலகத்தில் நீங்கள் வந்து ஒரு பொருளை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா அந்த ஆசைக்கு அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் சரியாக செய்யணும். அதுதான் அடிப்படை முக்கியம். ஈவன் ஜிஎஸ்டி வழக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஜிஎஸ்டி இல்லாமல் ஒரு விஷயம் கூட செய்ய முடியாது. நல்லாவே தெரியும், நிறைய பேர் தொழில் பண்ணுறவங்க இருக்கிறீங்க. ஸோ அதனால் லீகலாக வந்து நம்ம கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எல்லா விஷயமுமே செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ வந்து நம்ம இந்த கம்பெனி ஆரம்பித்த பிறகு வந்து இந்த கம்பெனியோட பங்குதாரர் சேர்க்கை தான் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ இதில் நிறையா பேர் இது முழுசாக முயற்சி எடுத்துருக்கிறீங்க. நம்ம வந்து அந்த 30 டிசம்பர் அதுலேருந்தே வந்து 2022 நம்ம வந்து உறுப்பினர் சேர்க்கையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி பல ஊரில் மீட்டிங்லாம் போட்டோம். இண்டிவிஜுவலாக நிறைய விவசாயிகளை பார்த்து நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பல விதமான முயற்சிகள் எடுத்து ஒரு 2800க்கும் மேற்பட்ட விவசாயிகளை வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துருக்கோம். ஈவன் வந்து இந்த கம்பெனி ஆரம்பிக்க முன்னாடியே இந்த கம்பெனிக்கு ஒரு விஷயம் லீகலாக ஃபார்முலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நிறைய முகங்கள் வந்து நான் வீடியோவாக வந்து நான் பார்த்துக்கவங்களாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பல முயற்சிகள் எடுத்து தான் இப்போ வந்து நம்ம 446 பேர் இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் வந்து மெம்பராக நம்ம பங்குதாரராக இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். நீங்களாம் அது கட்டாயம் கைதட்டலாம். நம்ம வந்து ஒரு 300 பேர் சேர்க்கிறதே ஒரு இதாக இருக்கிறப்ப நம்ம வந்து 446 பேருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கோம். இன்னும் நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம விவசாயிகள் எல்லாரும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதோட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 446 விவசாயிகளில் 368 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குறு மற்றும் சிறு விவசாயிகள் இருக்காங்க. ஸோ 69 பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ எப்பயுமே அந்த பெண்ணோட சக்தி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்மளோட எஃபிஓவில் வந்து பெண்களை வந்து நிறைய இன்வால்வ் பண்ணணும், அவங்களை நிறைய விஷயம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம நிறையா முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இதில் வந்து 69 பெண் உறுப்பினர் இருக்காங்க. டோட்டலாக நம்மளோட எஃபிஓவோட நம்ம ஒரு ஏக்கரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1400 ஏக்கர் வந்து நம்ம நிறுவனத்தில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கவனிக்கணும். ஸோ இந்த எஃபிஓவில் வந்து ஒரு விதத்தில் இது மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒன்று இருந்தால் கூட இதில் நிறையா விஷயங்கள் வந்து விவசாய தொழில்நுட்பத்தில் இரிகேஷன் அந்த மாதிரி பல விஷயத்தில் நம்ம ஒன்றா சேர்ந்து செய்ய முடியும். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா நம்ம 25 எஃபிஓ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். அந்த 25 எஃபிஓ நம்ம சேர்த்துனா மொத்தம் ஒரு 10,000 ஏக்கருக்கு மேலே நம்ம விவசாயம் வந்து நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட பவர் வந்து அந்த அளவுக்கு இது ஒரு 1400 ஏக்கருக்கு நம்மளோட பவர் கிடையாது. ஸோ 25 எஃபிஓ நம்ம ஈஷா மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். பண்ணுறதுனால நமக்கு ஒரு 10,000 ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நிறுவனம் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை வந்து லீகலாக ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். இதோட ஆர்கனைசிங் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுக்கடுத்து எஃப்ஐஜிஸ் பண்ணியிருக்கோம், விவசாய ஆர்வலர் குழுக்கள் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 22 விவசாய ஆர்வலர் குழுக்கள் வந்து நம்ம எஃபிஓவில் இருக்குது. நம்ம ரெகுலராக மாதம் மீட்டிங் போடுறோம். கண்டினியூஸாக வந்து விவசாயிகளோட போய் சந்தித்து அவங்களோட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆர்வலர் குழுக்களுக்கு அவங்களுக்கு பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயக்குநர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த இயக்குநர்கள் எல்லாமே இப்போ வந்து மொத்தம் 39 பஞ்சாயத்து நமக்கு பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்தில் இருக்குதுங்க. அதில் ஒரு 4-5-6 பஞ்சாயத்து சேர்த்து ஒரு இயக்குனர் அந்த மாதிரி தான் நம்ம இதை ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் அவங்களோட முழு செயல்பாடும் எஃப்ஐயோட பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் எல்லாரோட முழு ஈடுபாட்டோட தான் கம்பெனிகள் அப்படியே போயிட்டு இருக்குதுங்க.
ஸோ இந்த விவசாய குழுவில் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் மீட்டிங் போடுறோம், என்ன பேசுகிறீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதில் நம்ம நிறையா விஷயம் செய்கிறோம். முக்கியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வளர்ச்சி யுகிகள் போட்டிருக்கோம். நம்ம ஜீவாமிர்தம் எப்படி பண்ணுறதுங்கிற ட்ரைனிங் நம்ம கொடுத்துருக்குறோம். மண் வளத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கோம். ஊடுபயிர் போடுறதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீர் மேலாண்மை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது பேசியிருக்கோம். அப்புறம் வந்து நமக்கு தென்னையில் வந்து என்ன மாதிரி பூச்சிகள் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸோட கைடன்ஸ், இது எல்லாமே வந்து ரெகுலராக வந்து எஃப்ஐஜியில் நிறைய விஷயம் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே இது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எஃப்ஐஜிலும் மினிமம் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 10 மெம்பர்கள் வந்து நமக்கு எல்லா எஃப்ஐஜியும் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நம்ம ராமபட்டினம் எஃப்ஐஜி வந்து இதில் எல்லாத்தையும் ஒரு முதல்ல இருக்கும். எப்பயுமே வந்து அந்த எஃப்ஐஜிக்கு எல்லாருமே எல்லா மக்களும் மோஸ்ட்லி வந்துடுவாங்க. ரொம்ப ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்து ராமபட்டினம் எஃப்ஐஜியில் இருக்கும். அதே மாதிரி நம்ம திம்மங்குத்து எஃப்ஐஜியில் ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். இந்த மாதிரி எல்லா எஃப்ஐஜிலையும் வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனோட தான் நம்ம இந்த கம்பெனியை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவாமிர்தம் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுக்குற ஃபோட்டோ. அப்புறம் ட்ரிப் இரிகேஷனில் வந்து அந்த ஃபில்டர்ஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அந்த ட்ரிப் இரிகேஷன் அந்த நிறைய இது நமக்கு முக்கியமாக கிழக்கிழல வந்து டிடிஎஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறது, அதுக்கெல்லாம் வந்து என்டர்ஃபார்ம் வந்து கூட்டிகிட்டு வந்து நம்ம ஒரு ட்ரைனிங்லாம் கொடுத்தோம். இந்த மாதிரி வந்து என்னென்ன டெக்னிக்கல் விஷயம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குநர்கள். ஸோ நம்ம ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சரில் எஃப்ஐஜி சொன்னோம், அதுக்கடுத்து இயக்குநர்கள் வர்றாங்க. ஸோ இயக்குநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதமாக இது இந்த வருஷத்தில் 6 டைம் அவங்களோட நம்ம மீட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மீட்டிங் பண்ணி நம்ம வந்து இந்த விவசாயங்கிறது நம்ம நிறுவனத்தை எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது கண்டினியூஸ் டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று, நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணணும், அப்புறம் உற்பத்தி பண்ண பொருளை ஒரு நல்ல விலைக்கு விற்கணும். இதுதான் ரொம்ப அடிப்படையான 2 விஷயம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரைனிங்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எஃப்ஐஜி மூலம் நடத்துகிறோம். அதுக்கடுத்து உற்பத்தி பண்ண நல்ல விலைக்கு விற்கணும். இந்த நிறுவனம் தொடர்ச்சியாக நடத்தணும் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ், நம்மளோட அந்த வியாபாரம் வந்து நம்ம நடத்தணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கண்டினியூஸ் டிஸ்கஷன்ஸ் வந்து நம்மளோட வேக்குலோட நடந்துகிட்டே இருக்கிறோம். அதை நடத்தி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிக்கிறது நம்ம இப்போ பார்க்க முடியும். இது அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஆஃபீஸில் வச்சு தான் அந்த மீட்டிங்லாம் போடுவோம். ஸோ அதோட ஃபோட்டோஸ். ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி 2 விஷயம். ஒன்று, குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், அது பயிற்சிகள் எஃப்ஐஜியில் பயிற்சி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகள் எல்லாத்தையும் வர வச்சும் நம்ம வந்து பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இப்போ என்னென்ன பயிற்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் முதல்ல வந்து தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை பயிற்சிகளோட கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்து முன்னாடி ஜாதி பத்திரியில் ஜாதி பத்திரியில் வந்து அறுவடைக்கு பின் என்ன பண்ண முடியும், அதுக்கு அதை எப்படி காய வைக்கணும், அதை எப்படி வேல்யூவேஷன் பண்ண முடியும், அதை பற்றிலாம் ஒரு ட்ரைனிங் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தென்னையில் ஊடுபயிர் பயிற்சி பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி மதிப்பு கூட்டுதல். இப்போ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உற்பத்தி பண்ணுற பொருளை மதிப்பு கூட்டுறது எப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம ஒரு ட்ரைனிங் பண்ணியிருக்கிறோம். நம்ம நிறைய பெண்கள் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க, பெண் விவசாயிகள் நிறைய கலந்துக்கிட்டாங்க இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் காய்கறி சாகுபடி வந்து இயற்கையாக நிறைய பேர் பண்ணணும். நம்ம பந்தல் காய்கறி நிறைய இருக்குது, நிறைய பேர் பூச்சி மருந்து அடிச்சு பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் பேருக்கு ஒரு ஆர்வம் என்னென்னா, நான் இயற்கையாக அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னப்போ அவங்களுக்கு இயற்கையாக ஒரு முன்னோடி விவசாயி ஒருத்தரை வச்சு அவர் இயற்கையாக பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விவசாயியை வச்சு நம்ம ஒரு ட்ரைனிங் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் தென்னையில் ஊடுபயிர் பயிற்சி வெறும் பயிற்சி மட்டும் கொடுக்காம அந்த தென்னையில் ஊடுபயிர் பண்ணி சக்ஸஸ் பண்ண ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையும் நேரில் கூட்டிகிட்டு போய் கர்நாடகா கூட்டிகிட்டு போய் நம்ம கூப்பிட்டு போய் காமிச்சோம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அவங்க மிளகு எப்படி பண்ணுறாங்க, பாக்கில் எப்படி மிளகு ஏற்றுறாங்க, அதே மாதிரி டிம்பர் மரங்கள் எப்படி வந்து தென்னை மரத்துக்குள்ளே வளர்க்குறாங்க, அந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் நேரில் கர்நாடகா கூட்டிகிட்டு போய் ஒரு 2 நாள் ட்ரிப்பு நம்ம விவசாயிகள்லாம் 25 பேர் மேலே வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் போய் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் இருக்குதுங்க. இது வந்து காய்கறி பயிற்சியோட ஃபோட்டோ. இது வந்து நம்ம வேல்யூ அடிஷன் வந்து நம்ம வானவர் இன்ஸ்டியூட்டில் வச்சு நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம். அந்த ட்ரைனிங் போன ஃபோட்டோஸ். அடுத்து வந்து இது நம்ம கள ஆய்வுக்கு கர்நாடகாவுக்கு போனப்போ இது எடுத்த ஃபோட்டோ. ஸோ இது வந்து வெறும் பயிற்சி மட்டும் கொடுத்துட்டோம், கள ஆய்வு பண்ணிட்டோம், அதோட முடிஞ்சிட்டா இல்லை.
அவங்க நான் இதை பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அதுக்கு தேவையான நாற்றும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம தென்னையில் ஊடுபயிர் சொல்கிறதுனால ஊடுபயிர் டிம்பர் மரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி வந்து மிளகு பண்ணுறவங்க இருக்காங்க, ஜாதிக்காய் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடியில் பேசுகிறோம், ட்ரைனிங் பண்ணுறோம், எக்ஸ்போஸ் விசிட் கூட்டிகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க அது நடுறதுக்கு நாற்றும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நாற்று ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டுமா இல்லை, அந்த நாற்று நடவு பண்ணுறதுக்கும் நம்ம எஃப்யூ மூலமாக அதுக்கு தேவையான லேபர் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறது, அதில் அவங்க வேற எப்படி வந்து அது நாற்று நடவு என்னென்ன விஷயம் செய்யணும் அதை சொல்லி கொடுக்குறது மாதிரி வந்து பல நாற்று நடுறதுக்கும் வந்து நம்ம உதவி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து நம்ம பயிற்சி, நம்ம ஒரு பொருளை குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணுறதுக்கான பயிற்சி, அதுக்கு என்னென்ன தேவை அது எல்லாமே செய்யும். இது மட்டும் இல்லாமல்